இந்த மாதிரி ஒரு விளக்க இப்போதாங்க உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஏக தீப நாச்சியார் கோவில் மகாலட்சுமி குத்து விளக்கு. இந்த விளக்கினுடைய அமைப்பு பார்க்கறதுக்கு அவ்வளவு மங்களகரமா இருக்கும். சில பேர் இந்த தங்க விளக்குன்னு கூட சொல்லுவாங்க. பார்த்தா தங்க விளக்கு மாதிரி தானே இருக்கு. இந்த விளக்குடைய ஸ்பெஷாலிட்டியே இந்த விளக்கினுடைய முக அமைப்பு தான். பொதுவாக குத்து விளக்குங்கும் பொழுது நம்ம 5 முகங்கள் இருக்கக்கூடிய குத்து விளக்கை பார்க்க முடியும். இதில் ரொம்பவே புதுமையாக ஒரு முகங்கள் இருக்கிற மாதிரி இதில் குத்து விளக்கில் அமைப்பு கொடுத்துருக்காங்க. இதனுடைய பீட்டம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதாவது இதோடைய பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பத்ம பீட்டம் போலவே இருக்கும். ஒரு தாமரை மலர் அழகாக எப்படி மலர்ந்து இருந்தா இருக்கும், அதை போல இதனுடைய பத்ம பீட்டம் பேஸ் கொடுத்துருக்காங்க. அதற்கு மேலே அதோடைய ஸ்டெம் பார்த்தீங்கன்னா காத்திரமா இருக்கும். அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த விளக்கினுடைய தண்டு. மேலே அகல் விளக்கு ரூபத்திலேயே நமக்கு விளக்கேற்றக்கூடிய முகத்தினுடைய அமைப்பு இருக்கு. அதற்கு மேலே தாமரை மலர்ல மகாலட்சுமி அமர்ந்திருக்கிற மாதிரி இருக்கு. மகாலட்சுமியோடைய முகம் ரொம்ப அழகா தெரியும். அம்பாள் அபயவரத ஹஸ்தம் வைத்துக்கொண்டு பின்னரு கைகளில் செந்தாமரைகள் வைத்திருக்கிற மாதிரி ஒரு அற்புதமான விளக்கு. ரொம்பவே வெயிட்டான விளக்கும் கூட. ஒவ்வொரு விளக்கும் 2 kgs வரும். வெள்ளிக்கிழமை நாட்களில் அழகாக உங்கள் பூஜை ரூமில் இரு புறங்களும் இந்த விளக்குலாம் ஏற்றி வச்சு அழகாக மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு மலர்கள்லாம் வச்சு பார்க்கும் பொழுது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். மனசுக்கு ஒரு ஆத்மார்த்த திருப்தி கிடைக்கும். அதே மாதிரி இந்த விளக்கெல்லாம் நீங்கள் குத்து விளக்கு பூஜைகளுக்கு பயன்படுத்தலாம். அடுத்தடுத்ததான் நமக்கு நிறைய விசேஷங்கள் வரும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி விளக்கெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த விளக்கை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஒரு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணிங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு அனுப்பிவிடுவோம்.